நட்ட நடு ராத்திரியில மொட்டு போல பூத்தாரே மாட்டு கொட்டகையில் உதித்தாரே நம்ம இயேசு சாமியே. நடு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. நடு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. மெட்டு கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம். மெட்டு கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம். கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வந்தார் ஒன்று கூடி. கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. நடு ராத்திரியில் குட்டும் பண்ணி சாரலில முட்டு போல போத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி. காலம் பிறந்திடும் நேரம் வந்திடும். நல்ல காலம் பொருந்திடும் நல்ல நேரம் வந்திடும். அன்பு அமைதி ஆண்டவரின் ஆசி கிடைச்சிடும். நடு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில முட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. பாலைவன பூமியையே பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. பசிச்ச வயிற்றுக்கு இங்கு உணவாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. பாலைவன பூமியையே பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. பசிச்ச வயிற்றுக்கு இங்கு உணவாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. வறுமை ஏழ்மை இல்லாத உலகத்தையே உருவாக்க உருவெடுத்தார் இயேசு சாமி. என்று வறுமை ஏழ்மை இல்லாத உலகத்தையே மண்ணில் உருவாக்க உருவெடுத்தார் இயேசு சாமி. வருத்தம் பறந்திடும் கவலை நீங்கிடும். நம்ம வருத்தம் பறந்திடும் மன கவலை நீங்கிடும். மகிழ்ச்சி என்றும் நம் வாழ்வில் வந்து தங்கிடும். நடு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. நடு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி.
கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி. மெட்டு கட்டி பாடுவோம், கைதட்டி ஆடுவோம், மெட்டு கட்டி பாடுவோம், கைதட்டி ஆடுவோம். கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசுசாமி, நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசுசாமி, நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. நட்ட ராத்திரியில் குட்டும் பண்ணி சாரலில முட்டு போல போத்தாரே இயேசுசாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி. குறுநாடகம். தலைப்பு: இயேசுவை சந்திக்க ஆயத்தப்படுவோம். காட்சி 1. அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவளுடைய வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது? இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றிலுள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தமுள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தையுள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யமுள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். கர்த்தாவே ஸ்தோத்திரம். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார். ஆமென். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். நமக்காக பிறந்தார், நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தார் இயேசு. நமக்காக வருகிறார் இயேசு, மீண்டும் நமக்காக வருகிறார் இயேசு. நமக்காக பிறந்தார், நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தார் இயேசு. நமக்காக வருகிறார் இயேசு, மீண்டும் நமக்காக வருகிறார் இயேசு. கன்னி மரியாளின் வயிற்றில் உருவாகி, கன்னி மரியாளின் வயிற்றில் உருவாகி பிறந்தாரே இயேசு, பிறந்தாரே கரைபடிந்த நம்மை மீட்டிடவே. பிறந்தாரே இயேசு, பிறந்தாரே கரைபடிந்த நம்மை மீட்டிடவே. கரைபடிந்த நம்மை மீட்டிடவே. நமக்காக பிறந்தார், நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தார் இயேசு. நமக்காக வருகிறார் இயேசு, மீண்டும் நமக்காக வருகிறார் இயேசு. சத்திரத்து ஸ்தலம் இல்லை, பூமியிலும் இடமில்லை. சத்திரத்து ஸ்தலம் இல்லை, பூமியிலும் இடமில்லை. உண்டா இயேசுவுக்கு இடம் உண்டா? உங்கள் உள்ளத்திலே இடம் உண்டா? உண்டா இயேசுவுக்கு இடம் உண்டா? உங்கள் உள்ளத்திலே இடம் உண்டா? உங்கள் உள்ளத்திலே இடம் உண்டா? நமக்காக பிறந்தார், நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தார் இயேசு. நமக்காக வருகிறார் இயேசு. யோவான் ஸ்நானன். மனம் திரும்புங்கள்,
பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். தூற்றுக்குடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பட்டையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார். இயேசு கிறிஸ்து. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடம் வர முடியாது. என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன்னால் மாமிச பலவீனமாகிய பாவத்தை மேற்கொள்ள முடியலையா? உலக சிற்றின்பங்களை வெறுக்க முடியவில்லையா? இப்படிப்பட்ட பாவங்கள் உன்னை என்னிடம் வரவிடாமல் கல்லை போல முல்லை போல இருள் சூழ்ந்த நிலையில் தடுக்கிறதா? என் பிள்ளையே, உனக்காக நான் சிலுவையில் காயப்பட்டு அவமானப்பட்டு இரத்தம் சிந்தி கொடூரமாக கொலை செய்யப்பட்டேன். உனக்காகத்தான். ஏனென்றால் உன்னை நான் அந்த அளவு நேசிக்கிறேன். உனக்கான என் அன்பின் தியாகத்தை நினைத்துப்பார். இருள் விலகும், தடைகள் நொறுங்கி நீ என்னிடம் வந்து சேர முடியும். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். என் செல்ல பிள்ளையே, உன் இதய கதவை எனக்காக திறப்பாயா? நான் உன் இதயத்தில் பிறக்க ஆசைப்படுகிறேன். உன் பாவ இருள் விலகி போக ஜீவ ஒளியாகிய என்னை ஏற்றுக்கொள்வாயா? நீ எதற்கும் பயப்படாதே. உலக முடிவு வரைக்கும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். என்னோடு தினமும் நீ பேசுவாயா? காத்திருக்கிறேன் உன்னோடு பேச. என் கூடவே உன்னை கூட்டிட்டு போக இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். ஓ குழந்தைகளா, இங்க வாங்க. சாண்டா கிளாஸ் வந்திருக்கேன். கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்கள். கொண்ட அன்பாலே சொந்த மைந்தனை தேவன் தந்தாரே. விண்ணில் மகிமை மண்ணில் அமைதி வந்ததெனவே தூதன் சொன்னாரே. ஹோய் ஜிங்கிள் பெல்ஸ் கீதம் பாடிடு. ஜீசஸ் உன்னை தேடி வந்தார், கிறிஸ்மஸ் கொண்டாடு. இறைவன் தன் மகனை தந்தார், நன்றி பண்பாடு. இயேசுவை போல் இறங்கி வந்து வாழ்வை கொண்டாடு. ஏழை மக்களின் ஏழ்மை போக்கிட இயேசுவை போல ஏக்கம் கொண்டேனே. ஏற்றத்தாழ்வென்னும் தீமை மாற்றிட
என்னாலானதை செய்து வந்தேனே. ஓ, அன்பு பணியில் ஆர்வம் கொண்ட பிஷப் நான் தானே. அள்ளி தரும் தாத்தாவாக வேஷம் கொண்டேனே. செயின்ட் நிக்கோலஸ் என்னும் புனிதர் ஆனேனே. சாண்டா கிளாஸ் ஆக ஒவ்வொரு ஆண்டும் வருவேனே. நன்மை செய்வதில் புதுமை கண்டிட சாண்டா கிளாஸ் என்னும் ஸ்டைலை கொண்டேனே. நாட்டில் அமைதி, வீட்டில் மகிழ்ச்சி கொண்டு வந்திட உந்தன் ஸ்டைல் என்ன? ஹோ, அன்பு பணியில் ஆர்வம் கொண்ட பிஷப் நான் தானே. அள்ளி தரும் தாத்தாவாக வேஷம் கொண்டேனே. செயின்ட் நிக்கோலஸ் என்னும் புனிதர் ஆனேனே. சாண்டா கிளாஸ் ஆக ஒவ்வொரு ஆண்டும் வருவேனே. ஓ, ஜிங்கிள் பெல்ஸ் கீதம் பாடிடு. ஜீசஸ் உன்னை தேடி வந்தார், கிறிஸ்மஸ் கொண்டாடு. இறைவன் தன் மகனை தந்தார், நன்றி பண்பாடு. இயேசுவை போல் இறங்கி வந்து வாழ்வை கொண்டாடு. இயேசுவை போல் இறங்கி வந்து வாழ்வை கொண்டாடு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். சிகேசி பரிசுத்த வாசல் சபையின் சார்பாக ஷகினா டிவி நேயர்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு